வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்தில் உள்ள கள்ளிக்குடி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் போதிய அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் இல்லாமல் நடைபெற்றது. அப்போது அப்பகுதி பொதுமக்கள் கடந்த 14 வருடங்களாக அடிப்படை வசதி இல்லை எனவும், குறிப்பாக 4 முறை போர் போடப்பட்டும் குடிநீர் பஞ்சம் தீர்ந்த பாட்டிலே என கூட்டத்தில் குமுறிய பொதுமக்கள் அங்கு வந்த அரசு துறை அதிகாரிகளிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். அலுவலர்களோ பதில் கூற முடியாமல் திணறி போய் நின்றனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அப்பகுதி பொதுமக்கள் முறையாக 100 நாள் வேலை வழங்கவில்லை எனவும், குடிநீர் தட்டுப்பாடு தீர்ந்த பாடில்லை எனவும் வருத்தம் தெரிவித்ததோடு, ஒவ்வொரு முறையும் பெயருக்கென்று கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலேயே கையொப்பம் வாங்கப்படுவதாகவும், 16 துறை சார்ந்த அதிகாரிகளும் இல்லாமல் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுகிறது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு, இந்த கிராமத்தில் இருப்பதற்கே வெட்கக்கேடாக உள்ளது என மக்கள் வேதனையோடு கிராம சபை கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. 4 இடத்துல போர் போட்டாங்க. 4 போரையுமே போட்டு பில்லு எடுத்தோன்னே முடிச்சு. அவ்வளோ சார், அந்த போர் போய் பாருங்க, நீங்க வேணும்டா. அந்த போர் எங்க இருக்குன்னு தடம் கூட இல்லை சார். அவ்வளவு லட்ச ரூபா எதுக்கு சார் செலவு வரி பணத்தை போட்டுட்டு அந்த போரை போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களே பயன்படுத்தி அவங்களே கொண்டு வர்றாங்க. இது எதுக்கு சார் போர் பண்ண மக்கள் வரி பணத்தை ஏன் வீணடிக்க பண்ண பயன்படுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் அதை நிர்வாகத்தில் வச்சுக்கிட்டாரு. காணா எங்கேயுமே இந்த போர் பைப்பான ஒரு தண்ணி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார். அதை பயன்பாட்டுக்கு ஒரு டேங்கை தூக்கிட்டு போயிட்டாங்க சிண்டாக்ஸை. மறுபடியும் பயன்பாட்டு கொண்டாந்துருக்கலாம் மக்களுக்கு. மறுபடியும் புழங்க தண்ணி இல்லை சார் இந்த ஊரில். இந்த கம்மா தண்ணி மட்டும் இல்லை சார், இந்தியில் உள்ள தண்ணி இல்லை இந்த ஊரில். வெக்கக்கேடு கேவலம். தண்ணி இப்போதைக்கு இல்லைண்டா. ஒன்று வண்டியை வர வைக்கணும், இல்லைன்னா அந்த முக்கில் ஒரு கேணி இருக்கு, அந்த கேணில தான் நாங்கள் இறச்சிட்டு சைக்கிளில் பிடிச்சி வருவோம். சைக்கிளையும் பைக்கிலையும் தள்ளி வண்டியில் வேறு வழியே இல்லை. இது வரைக்கும் ஒரு 15 வருஷமா நாங்களும் பார்த்துட்டேன். ஒரு தண்ணி பிரச்சனையை தீர்க்க முடியல ஒரு ஊராட்சியால். வெக்கக்கேடா இருக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.